உலகிலே விஷயம் சினிமாவுக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்தகன் ஒரு படம், தங்கலான ஒரு படம். ஸோ ரெண்டுமே வந்து ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வரும், யார் ஜெயிப்பா, இது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா விக்ரமும் நம்ம பிரசாந்தும் வந்து ரிலேட்டிவ்ஸ் தான். ஸோ ரொம்ப ஒரு ரத்த பந்தம் உள்ள ஒரு ரிலேட்டிவ்ஸ் தான். பட் ஏதோ ஒரு சின்ன சின்ன காரணங்கள், அவங்க வாய்ப்பு விக்ரம் தேடும்போது இருந்த ஒரு சின்ன மன கசப்புகள்னால ரெண்டு பேர் பேசுகிறதில்ல. பட் இன்றைக்கி வந்து ஒரு ஃபார்மில் இருக்க ஒரு ஆக்டர்னா விக்ரம் தான். ஏன்னா பிரசாந்த் வந்து இன்றைக்கோ ஃபீல்ட் அவுட் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அவர் படங்கள் எதுவுமே சரியாக போகலை, அப்புறம் எந்த ஒரு ஆளுங்களையும் அவர் சிங்காகி போகலைங்கிறது வந்து ரொம்ப வருத்தமான விஷயம். ஸோ இந்த படமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2018-19 வந்து ஓகே ஆகி அதுக்கப்புறம் எடுக்க முடியாமல் ராஜான்னு ஒரு டேரக்டர் வந்து அவர் வந்து விட்டுட்டு போய், அதை நம்ம ஜெயம் ரவியோட அண்ணா, ஸோ அவர் வந்து எடுக்க போய் அதுவும் வந்து முடியாமல் எல்லாமே ட்ராப் ஆகி கிடச்சி தியாகராஜன் வந்து பண்ணார். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரசாந்த் அங்கே வந்து ஹிந்தியில் வந்து அந்தாதுன்னு வந்த படம் தாங்க அது. ஸோ அந்தாதுன்னு எக்ஸலன்ட் ஸ்க்ரீன் பிளே. ஆயுஷ்மான் குரானா வந்து சூப்பராக பண்ணியிருப்பார், சும்மா அட்டகாசம் பண்ணியிருப்பார். கிட்டத்தட்ட அந்த ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் வந்து அவரோட ஆக்டிங் ரொம்ப சிறந்த நடிகருக்கான விருது கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சிம்ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்ரன் வந்து ஒரு ஆன்டி வில்லி மாதிரி தான். ஸோ அவங்களுடைய விஷயமும் சரி, ஒரு கண்ணு தெரியாத ஒரு மியூசிஷியனோட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு கொலை, ஸோ அந்த கொலையில் மாட்டிக்கிறவன் எப்படி எப்படிலாம் தப்பிக்கிறான் அப்படிங்கிறதாங்க. ஸோ ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் வந்து ரொம்ப அழகாகவும் ஒரு ஆக்ஷனாக போகிற ஒரு படம் தான். ஸோ இந்த படம் எந்த அளவுக்கு ஜெயிக்கும் தெரியல. பட் அங்கே ஹிந்தியில் பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் இங்கே வந்து என்னென்ன விஷயம் பண்ணியிருக்காங்க, இவர் வந்து பிரசாந்துக்கு வந்து அது வந்து எப்படி செட் ஆக போகுதுன்னு தெரியல. பட் எதிர்பார்ப்பு, மக்களுடைய எதிர்பார்ப்பு, மக்களுடைய பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது அந்தகன்னா தங்கலானா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா என்னை பொறுத்த தங்கலான் தான். ஏன்னா வந்து ரஞ்சித், ஸோ ரஞ்சித் வந்து ஒரு ரேஞ்ச், அவருடைய ஒரு க்ரியேஷன், ஸோ அந்த ஒரு ரேஞ்ச் வந்து வேறு லெவலில் வந்து இருக்கிறனால அந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நடுவில் வந்து டிமாண்டி காலனின்னு ஒரு படம் வேறு வருது. ஸோ டிமாண்டி காலனி 2, ஸோ அதுவும் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஃபிலிமு. ஸோ இந்த 3 படத்தில் வந்து அந்தகன் ஜெயிப்பாரா மாட்டாரா, இல்லை தங்கலான் ஜெயிக்குமாங்கிற ஒரு பயங்கரமான ஒரு மும்முனை போராட்டம் தான் இருக்குது. இதில் வந்து எக்ஸ்ட்ராடனரி ஃபிலிம்னு எனக்கு பட்டது வந்து பார்த்தா தங்கலான் இருக்கும் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது டிமாண்டி காலனி, மூணாவது தான் வந்து அந்தகன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. காரணம் என்னென்னா மாஸ், அந்த ஒரு மாஸ் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்டி காலனிக்கு வந்து பயங்கர மாஸ் இருக்குது. ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து ஃபஸ்ட் பார்ட் எக்ஸ்ட்ரானரி, இதுக்கு திரும்பி ட்ரைலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். தங்கலான் படமும் பார்த்திங்கன்னா ட்ரைலர்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்து பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா வந்து அது ஒரு பீரியாடிக்கல் ஃபிலிம்னும் போது ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது. ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து ரஞ்சித் வந்து ஹிஸ்டாரிக்கலான ஒரு ஏற்கனவே ஒரு படம் கொடுத்து வெற்றி பெற்றிருக்கார். ஸோ அதே மாதிரி இந்த படம் இருக்குமானா இந்த படமும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரானரி ஃபிலிம் தான். ஏன்னா வந்து அந்த ட்ரைலர்லாம் பார்க்கும்போது நமக்கே தெரியுது. பட் இந்த படம் இந்த 3 கம்பேர் பண்ணும்போது 3வது இடத்துல தான் அந்தகன் இருக்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா வந்து படம் வந்து திடீர்னு மற்ற படங்கள் வந்து சப்போஸ் தங்கலான் வந்து சரியில்லாமலோ இல்லை ஏதோ ஒரு படம் இருந்துச்சுன்னா இது வந்து செகண்ட் ஆர் ஃபஸ்ட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஏன்னா திஸ் இஸ் பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே. அந்தாதுன் வந்து அது அந்தகன் வந்து ரொம்ப நல்ல ஸ்க்ரீன் பிளே, நல்ல கதை, பட் ரொம்ப ஓல்டு ஸ்டோரி ஆகிடும். ஏன்னா இந்த படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப லேட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு வந்து புல்லுருக்கும் தெரியல. ஏன்னா வந்து பிரசாந்த் மார்க்கெட் இல்லை. இன்றைக்கி வந்து விஜயோட நடிக்கிறதுனாலேயே வந்து பிரசாந்த் படம் பார்ப்பாங்களான்னா தெரியல. ஏன்னா அந்த மாதிரி நடிப்பதுக்கான வாய்ப்பில்லை. ஏன்னா ஒரு வேளை விஜய் படம் ரிலீஸ் ஆகி அதில் வந்து பிரசாந்துக்கு வந்து ஒரு பெரிய பிரேக்கிங் இருந்து அதுக்கப்புறம் இந்த படம் வந்ததுன்னா கூட ஓரளவுக்கு வந்து எதிர்பார்ப்பு இருக்கலாம். பட் இதை வந்து முன்னாடியே விடுறாங்க. விஜய் தான் வெளியிடுறாரு அந்த சாங் கூட. பட் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். ஏன்னா வந்து ஆல் தி பெஸ்ட் ஃபார் பிரசாந்த், விக்ரம், அப்புறம் டிமாண்டி காலனி ட்ரூப். ஏன்னா வந்து இந்த படம் வந்து 3மே வந்து எக்ஸ்ட்ரானரி ஃபிலிமாக தான் இருக்குது. பட் எது ஜெயிக்கும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். விஷன் 9 சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.